இது தாங்க அந்த பிள்ளையார் கோயில். இது இருக்க நிலமையை வந்து இப்போ உங்களுக்கு நான் உள்ளே போய் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கே பாருங்க, மேலே வந்து அந்த சீலிங் சொல்லுவாங்கள்ல, அது வந்து எப்படி உடஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது எப்படி உடஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். உள்ளேயும் அதே மாதிரி உடஞ்சிருக்கு. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு தாங்காதுங்க. உங்கள் சப்போர்ட்டில் இதை என்ன சரி பண்ணதாக இருக்கட்டும், யார் யாரோ எதுக்கெல்லாம் வீடியோ போடுறாங்க, இதோ ஒன்று நல்ல விஷயத்துக்கு போட்டதாக இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே வேணும்னா பாருங்கள், இங்கே இறங்குங்க பாருங்கள். இதெல்லாம் எப்போ இன்னி முழுசாக விழுந்துடும், எப்போ விழுன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. இது வந்து எப்போ எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு இங்கிட்டு தாங்க. ஏன்னா நாங்கள் தண்ணி ஊற்றுறதை விட்டு ஒரு 2-2.5 வருஷத்துக்கு இங்கிட்டு தான் இது இந்த அளவுக்கு ஆனது. இப்போ உள்ளே வேற போய் காமிக்கிறேன். வெளியே ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து உள்ளே பாருங்களேன், இப்படியே கார்னர் கோடு அடிக்க ஆரம்பிச்சிருச்சா. இப்படியே இதுவும் எப்போ உள்ளே விழுவ போகுதுன்னு தெரியல. அந்த ஓரமெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த கோயிலோட செட்டப் எப்படின்னா, இது வந்து பரன் மாதிரி, இதுக்குள்ளே வந்து பொருள் வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே வந்து ரொம்பலாம் கை போகாது, ஒரு ஆள் கை தான் போகும். ஆனால் இது எப்போ முழுசாக விழுவ போகுதுன்னு தெரியலங்க. ஆனால் இது இன்னொன்று சொல்ல, கோயிலில் வந்து இப்போ வரைக்கும் யாருமே கண்டுக்கிட்டதில்லை, பண்ணதில்லை. பசங்க நானும் அந்த பையனும் வந்து கும்பிட்ட வரைக்கும் அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக எப்படியும் விநாயகரை வந்து ஒரு நல்ல நிலமையில் நல்லா தான் வச்சுருப்போம். ஏன்னா இந்த கோயிலுக்குன்னு யாருமே அதிகமாக வந்தது இல்லைங்க. எப்படியும் வந்தாங்கன்னா இருக்காரா அந்த மாதிரி பார்த்தோமா போன பண்ணிட்டு நினைப்பாங்க. ஆனால் யாருமே இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சதில்லை. எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து இந்த கோயிலை கும்பிட்டு நாங்களே தொடர்ந்து 5 வருஷம் 6 வருஷத்தோட்டி தொடர்ந்து இந்த கோயிலில் கும்பிட்றோம். பசங்களாம் சேர்ந்து பொங்கல்லாம் வச்சுருக்கோம், பொங்கல் வச்சு கொடுத்துருக்கோம். அதனால இந்த கோயிலை விடுறதுக்கு மனசு இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் வருத்தத்தோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது அழிஞ்சிருச்சுன்னா இனி ஒரு எடுக்க முடியாது. எங்கள் ஊருக்குள்ளேன்னு இருக்கிற கோயில்னு கட்டியிருக்கிறதுனா இது ஒன்று தாங்க, இந்த கோயில் ஒன்று தாங்க. அவர் அழகை மட்டும் பாருங்க. இதை இப்படியே மனசு வருமா, இவரை விடுறதுக்கு மனசு வருமா? இந்த துண்டு கூட எப்போ கட்டினேன்னா, போன வருஷமாக முந்தின வருஷம் கட்டினது தாங்க. அதுவும் அந்த பையனும் நானும் பொங்கலப்போ கும்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து கட்டினது. அதோடு தான் இருக்கார். வாரம் ஒருக்கா என்னங்க என்னால் என்னங்க பண்ண முடியும், அந்தளவுக்கு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்லைல்ல. அதனால் நான் வந்தால் போனால் சூடமோ பற்றியோ அதை மட்டும் பற்ற வச்சுட்டு போயிடுவேன். மற்றபடி இங்கே எதுவும் இல்லைங்க. ஒரு லைட்டு கூட இல்லை. உங்கள் சப்போர்ட்டில் இந்த கோயில் சரியானதாக இருக்கட்டுமே. உங்களால் முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்கள். நம்பர் தரேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த கோயிலை விடுறதுக்கே மனசு